ஓம் நம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். டேய் ரவி, மணி என்ன பாருப்பா? ஏஞ்சாள் அம்மா அனுராதா. மா, மணி 7 போகுதும்மா. ஏஞ்சாள் மகன் மகேஷ். இதோ வந்துட்டேன்பா. ஏஞ்சாள் அம்மா அனுராதா. எங்கேம்மா போறீங்க? கேட்டான் மகேஷ். எங்கேயும் இல்லை மகேஷ், நான் டிவி பார்க்க வந்துட்டேன்னு சொன்னேன்பா. ஏஞ்சாள் அனு. நீங்க சொல்றதை பார்த்தா நான் நீங்க எங்கேயோ வெளியே போறீங்க என்று நினைத்தேன்மா. ஏஞ்சான் மகேஷ். இரவு 7 மணிக்கு எனக்கு பிடித்த சீரியல், அடுத்து 7:30 to 8 மணி வரை வேற சேனல்ல எனக்கு பிடித்த சீரியல். அதான் சீக்கிரம் சாம்பார் வைத்து சட்னி அரைத்து விட்டு வந்தேன் மகேஷ். 8 மணிக்கு போய் நான் இட்லி ஊற்றினால் சட்னி தாளித்தால் போதும், உங்க அப்பாவும் வந்து விடுவார், சாப்பிட சரியாக இருக்கும்பா. அதான் என்றாள் அம்மா அனு. மா, 8 மணிக்கு மேலே எல்லாம் என்னிடம் நீங்க ரிமோட் கேட்காதீங்கம்மா என்றான் மகேஷ். ஏன், என்ன விஷயம் என்று கேட்டாள் அனு. கிரிக்கெட் மேட்ச் இருக்கும்மா, நான் பார்க்கணும்மா, அதான் என்றான் மகேஷ். அப்பா வந்தார்னா நியூஸ் தான் பார்ப்பார். அவருக்கே ஒரு குணம் வந்தால் என்னுடன் சேர்ந்து கிரிக்கெட் பார்ப்பார்மா என்றான் மகேஷ். அனு, அனு என்று வாசலில் அழைக்கும் சத்தம் கேட்டது. மகேஷ், வெளியே யார் என்று பாருப்பா என்று சொன்னாள் அனு. வாங்க ஆண்டி என்று அழைத்தான் அனு. மகேஷ். அனுவின் தோழி கமலிதான் வந்திருந்தாள். அடடே, வா கமலி, ஏது இவ்வளோ நேரம், வா வா என்று கூப்பிட்டாள் அனு. எங்க வீட்டில் என்னமோ டிவியில சவுண்டு தான் வருது அனு, ஆனா பிக்சரே வரல அனு. அதான் கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் என் கணவர் கணேஷ் வர்ற வரைக்கும் டிவி பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அனு என்றாள் கமலி. மகேஷ், டிவி போடுப்பா என்றாள் அனு. அனுவும் கமலியும் சேர்ந்து டிவி பார்த்தனர். மகேஷும் கமலியின் மகனான மணியும் சேர்ந்து நாளை டெஸ்ட் என்பதற்காக பாடம் படித்து கொண்டிருந்தார்கள். கமலியின் மகன்தான் மணி. வாங்க கமலி, எங்கே, உங்களை ரொம்ப நாளாக ஆளையே காணோமேம்மா என்று கேட்டார் அனுவின் கணவர் அரவிந்த். இல்லைங்கண்ணா, வேலை சரியாக இருந்ததுங்கண்ணா, இன்று டிவி ரிப்பேருங்கண்ணா, அதை சாக்காக வைத்துத்தான் நான் இங்கே வந்தேன் அண்ணா என்றாள் கமலி. சரி சரி, நீங்க டிவி பாருங்க என்றார் அரவிந்த். அனு, இங்கே வாமா, கமலிக்கு நைட் டிஃபன் ஏற்பாடு செய்யுமா என்றார் அரவிந்த். ஆல்ரெடி நான் சாம்பார் சட்னி வச்சுட்டேங்க, இட்லி தான் ஊற்றணும். இதோ நீங்க பேசிட்டு இருங்க, நான் இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன் என்றாள் அனு. எங்கே கமலி, நேற்று முழுவதும் உங்க வீடு பூட்டியே இருந்ததே கேட்டார் அரவிந்த். ஓ, அதுவாங்கண்ணா, என் மகன் மணி நேற்று ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்திருந்தான். நேற்று ஸ்போர்ட்ஸ் டே, அதான் நானும் என் கணவரும் காலையில் மணியுடன் சேர்ந்து ஸ்கூல் போய் இருந்தோங்கண்ணா. காலை டிஃபன், மதியம் லஞ்ச் எல்லாம் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்லேயே ஏற்பாடு செய்திருந்தாங்கண்ணா. அதான் நாங்கள் இரவு தான் அண்ணா வீடு திரும்பினோம் என்றாள் கமலி. ஓ, எங்க மகேஷ் உடல்நிலை காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்லே சேரல்லே, அதான் எனக்கு விஷயம் தெரியலைம்மா என்றார் அரவிந்த். ஓ கமலி, வா சாப்பிடலாம், நீங்களும் வாங்க. மணி, மகேஷ், நீங்களும் வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம், ரெடி ஆயிடுச்சு என்றாள் அனு.
இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே பிரமாதமாக இருக்கு ஆண்டி என்றான் மணி. ஆமா அனு, நான் இட்லி ஊற்றி சாம்பார் வைத்தால் இந்த மணி 2 இட்லி சாப்பிட்றதே பெருசு அனு. ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல 4 இட்லி சாப்பிட்டானே என்றாள் கமலி. மா, நீங்களும் சாம்பார் சட்னி வைக்க அனு ஆண்டியிடம் கத்துக்கோங்கம்மா என்றான் மணி. டேய் மணி, என்னடா சொல்ற நீ? அமளி ஆண்டி செய்கிற டிஷ் எல்லாம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? உங்க அப்பா கணேஷ் அங்கிள் அடிக்கடி சொல்வாரே, நானும் நிறைய முறை கமலி ஆண்டி செய்கிற டிஷ் எல்லாம் சாப்பிட்டிருக்கேனே என்றான் மகேஷ். அதாவது டேஸ்ட் மாறினால் எல்லோருக்குமே சாப்பிட பிடிக்கும், அதுதான் உண்மை என்றார் அரவிந்த். இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.